ஹே ஹலோ கைஸ், நான் தான் உங்கள் நைட் ஃபியூரி. நான் இன்றைக்கி கொள்ளை எஸ்எம்பி ரீபூட்டில் ஜாயின் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த எஸ்எம்பியில் நான் என்னென்ன விஷயம்லாம் பண்ணியிருக்கேன், அதாவது என்னென்ன பில்ட் பண்ணியிருக்கேன், எந்தளவு ப்ராக்ரஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றது ப்ராக்ரஸை நான் இன்றைக்கி உங்களுக்கு கம்ப்ளீட்டாக காட்ட போகிறேன். ஸோ வாங்க வீடியோ. கைஸ் இதுதான் கைஸ் கொள்ளை எஸ்எம்பி ரீபூட்டோட ஸ்பானு. நான் நிறைய டெர்மினல் வச்சுருக்கேன்னா அதான் என் ப்ராக்ரஸை கம்ப்ளீட்டாக காட்ட போகிறேன். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஸ்பானை காட்டிட்டு போயிடலாம் அப்படின்னு முடிவெடுத்தேன். ஸோ ஃபஸ்ட் இந்த ஸ்பானுக்கு வந்தோடனே இங்கே ஒரு ஸ்டாச்சு இருக்கும், அப்புறம் இந்த பிவிபின்னு ஒரு இது இருக்கும். அந்த பிவிபி கிளிக் பண்ணோம் அப்படின்னா பிவிபி அரினாக்கு நம்ம போக முடியும். ஸோ இங்கே தாங்க ஃபஸ்ட்டு ஸ்பானானு கொஞ்சம் அப்படியே ஸ்ட்ரைட்டாக போனால் இந்த ஸ்டாச்சு இருக்கும். அதுக்கு இந்த சைடு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த சைன் போர்ட்ஸ்லாம் வச்சுருக்காங்க, இது எதுக்குன்னு தெரில. அப்புறம் இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு இது தெரியும், மீட்டிங் ரூம் மாதிரி கட்டியிருக்காங்க. இங்கே வந்து நம்ம வேணால் /sit அப்படின்ற ஒரு கமெண்ட் இருக்குது. அந்த கமெண்ட் மூலிமா நம்மளுடைய சேர் எதுவோ அதில் போய் நம்ம உட்காந்துக்கிட்டு அந்த மீட்டிங் அட்டன் பண்ணலாம். அவ்வளோதான், அதுதான் இந்த மீட்டிங் ரூம் இப்போதைக்கு. வேறு எதாவது பெருசாக மீட்டிங் ரூம்னால் இங்கே தான் எல்லோரும் வந்து மீட்டிங் போடுவாங்க, ஏதாவது இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும்னா. அதுக்கப்புறம் ஸ்டீவோட ஸ்டாச்சு வந்து பார்த்திங்கன்னா இங்கே கட்டியிருக்காங்க. பட் இந்த ஸ்பான் ரொம்பவே ஒரு கிரேட் பில்டுங்க. இந்த ஸ்பானை பயங்கரமாக கட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே கேம்ப் ஃபயர் வச்சு எல்லோரும் உட்காந்துக்கிற மாதிரி ஒரு பில்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த இடம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பேங்க் மாதிரி வச்சுக்கலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பி வித்ட்ரா பண்ணிக்க முடியும். அதாவது நம்மளுக்கு எக்ஸ்பி வேணும், அதை நம்ம வித்ட்ரா பண்ணால் இங்கேருந்து எக்ஸ்பியை நம்ம வந்து பார்த்திங்கன்னா வித்ட்ரா பண்ணிக்கலாம். இதுவே நம்ம இந்த சைடு வந்தோம் அப்படின்னா மணி வித்ட்ரா அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதோ இப்போ நான் காட்டுறேன், இதுதான் மணி வித்ட்ரா ஆப்ஷன். இது நம்ம லாங் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா மணி இதை வித்ட்ரா ஆகும். நான் என்கிட்ட எவ்வளோ மணி இருக்குன்னு தெரியும். இப்போதைக்கு என்கிட்ட 1000 ரூபாய் தாங்க இருக்குது. ஸோ இவ்வளோ தான் பெருசாக ஸ்பானில் இருக்குது. வேறு எதுவும் பெருசாக இந்த ஸ்பான் இல்லை. ஏன்னா ஸ்பான்னாலே இவ்வளோ கட்டியிருக்கிறதே பெரிய விஷயந்தான். அதுக்கப்புறம் இங்கே கேஸ்ட் மாவோட இதை கட்டியிருக்காங்க. அப்புறம் ஏதோ 16x16 ஏரியா கட்டியிருக்காங்க வச்சுருக்காங்க. இது எதுக்குன்னு தெரில. நான் இப்போ வரைக்கும் இவ்வளோ நாள் விளையாடுறேன், ஆனால் இந்த 16x16 ஏரியா எதுக்குன்னு தெரில. சரி இங்கே திரும்ப ஸ்பானுக்கு போய்க்கலாம். ஸோ ஓகே, மறுபடியும் ஸ்பானுக்கு வந்தாச்சு. ஸோ ஓகே கைஸ், இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு கேட்டிங்கன்னா நம்மளோட பேஸ்க்கு வந்திருக்கோம். என்னடா இது இவ்வளோ விஷயத்தையும் நீ தனியாக கட்டினியாடா இந்த சேவிலன்னு கேட்டிங்கன்னா கன்ஃபார்ம் நான் மட்டும் தனியாக கட்ட வாய்ப்பே இல்லை. நாங்கள் சில பேர் சேர்ந்து கட்டியிருக்கோம். அதாவது அன்டர் ப்ரோ, எம்எஸ் தமிழர் ப்ரோ, அதுக்கப்புறம் ஹாட்சாட் ப்ரோ, நாங்களாம் சேர்ந்து தான் கட்டியிருக்கோம். அங்கே கொஞ்சம் ஷீப் ஃபார்ம் வந்துருக்கும், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அங்கே வந்து கொஞ்சம் மாடு வச்சு ஃபார்ம் பண்ணியிருக்கேன். அண்ட் இங்கே இருக்க இந்த ட்ரீ ஹவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹாட்சாட் ப்ரோக்கு சொந்தமானது. அவரும் இந்த ஸ்பீல் ஆடிட்டு இருக்காரு. அதுக்கடுத்து இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அயன் ஃபார்ம் கட்டியிருக்கோம் இப்போதைக்கு. அதாவது வந்து பார்த்திங்கன்னா இது எங்களோட கிங்டம். 2 கிங்டம் இருக்குது, கிங்டம் 1 அண்ட் கிங்டம் 2ன்னு. அதை பற்றி இந்த கான்செப்ட் பற்றி நான் அப்ரோக்ஷன் பண்ணுறேன். இப்போ கிங்டம் 2ல் இருக்க மெம்பர்ஸ் நாங்களாம் சேர்ந்து கட்டினது தான் இது. ஸோ சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வால் இருக்குது, உங்களுக்கே தெரியும். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேசல் ஜென்ரேட்டர். 2 பேசல் ஜென்ரேட்டர் கட்டியிருக்கேன். ஸோ தட் ஈஸியாக அங்கே மணி ஏர்ன் பண்ண முடியும்னு. அண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு. அது மட்டும் இல்லாமல் இங்கே என்சான்மெண்ட் பண்ணுறதுக்காக இங்கே ஒரு என்சான்மெண்ட் டேபிள்லாம் வச்சுருக்காங்க. அதாவது வச்சோம், நான் வைக்கல, எங்கள் டீமில் அதாவது கிங்டம் 2ல் இருக்கவங்க வச்சுருக்காங்க. அண்ட் இது வந்து பண்ணால் ஒரு ஆட்டோமேட்டிக் ஸ்ட்ரிங் இது பண்ணுற ஒரு ஃபார்மு. பட் ஏன்னு தெரில, இது ஒர்க் ஆக மாட்டேங்குது. இதெல்லாம் ரீசெண்டாக தான் பேட்ச் பண்ணாங்க. ஸோ அதனால் இந்த ஃபார்ம்ஸ் ஒர்க் ஆகாது. ஸோ அதுவே இந்த பக்கம் வந்தால் ஆட்டோமேட்டிக் ஹார்வெஸ்டர், அதாவது பிளான்ஸை கிராப் பண்ணி வச்சுட்டா போதும், ஆட்டோமேட்டிக்காக ஹார்வெஸ்ட் பண்ணி இந்த சைடு வந்து நம்மளுக்கு வந்து வாட்டர் மூலிமா கொண்டு வந்து ஹாப்பர் வழியாக நம்மளுக்கு வந்து எல்லா ஃபுட்டையும் கொண்டு வந்து கொடுத்துரும். அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வில்லேஜர் ப்ரீடர் இருக்குது. இந்த வில்லேஜர் ப்ரீடர் மூலிமா தான் நாங்கள் தேவைப்பட்ட வில்லேஜஸை கலெக்ட் பண்ணுவோம். அண்ட் அந்த வில்லேஜஸ் அந்த சைடு வழியாக எடுத்துப்போம். அங்கே இங்கே ஒரு ஆட்டோமேட்டிக் சுகர் கேன் ஃபார்ம் இருக்குது. ரொம்ப எஃபிஷியண்ட்டாக ஒர்க் ஆகுது, நிறையவே சுகர் கேன் கிடச்சிருக்கு. அண்ட் இதுக்கு இந்த சைடு வந்து பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் வில்லேஜஸ் இங்கே நாங்கள் அடைச்சி வச்சுருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ட்ரேடிங் கால் கட்டுறதுக்காகவும் நாங்கள் இங்கே கொஞ்சம் வில்லேஜஸ் வச்சுருக்கோம், ஃப்யூச்சரில் ட்ரேடிங் கால் கட்டிக்கலான்ட்டு. அண்ட் இப்போதைக்கு அன்டர் ப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேஸ் கட்டிகிட்டு இருக்காரு. ஸோ இந்த சைடு வந்தோன்னா எம்எஸ் தமிழர் ப்ரோ வந்து பார்த்திங்கன்னா ஏதோ கொஞ்சம் கட்டி வச்சுருக்காரு. சரி அது என்ன கட்டி வச்சுருக்காருன்னு எனக்கு சரியாக தெரில. ஸோ இருங்க, வேறு என்னென்ன நாங்கள் கட்டியிருக்கோன்றதை உங்களுக்கு கம்ப்ளீட்டாக காட்டுறேன். இங்கே இவ்வளோ தான் இந்த அளவுக்கு நாங்கள் ப்ராக்ரஸ் பண்ணியிருக்கோம், அதுவும் கொஞ்ச நாள்லேயே பண்ணியிருக்கோம். அண்ட் இந்த எஸ்எம்பியில் அடிக்கடி நிறைய ஈவெண்ட்ஸ் வைக்கலாம் பிளான்லாம் இருக்காங்க. ஸோ என்னென்ன ஈவெண்ட்ஸ்லாம் எடுத்து வைப்பாங்கன்னு தெரில. ஸோ இதுதான் நாங்கள் கட்டின வால் சுற்றி கட்டியிருக்கோங்க.
ஏன்னா வந்து இந்த எஸ்எம்பி இது என்னென்னா 3 லேயர் ஆஃப் வால் கட்டணுன்றது வந்து பார்த்தீங்கன்னா இந்த எஸ்எம்பியோடைய ரூல்ஸு. அது ஆனால் இப்போதைக்கு நாங்கள் ஃபஸ்ட் லேயர் ஆஃப் ஒரே ஒரு லேயர் ஆஃப் வால் தான் கட்டியிருக்கோம். இந்த செகண்ட் லேயர் ஆஃப் வால் கட்டல, அதை நாங்கள் கட்டிகிட்ருக்கோம் இந்த வாலை. ஸோ கூடிய சீக்கிரம் அதை நாங்கள் கட்டிடுவோம். ஓகே, இந்த சைடு நேராக உள்ளார வர மாதிரி வச்சுருக்காங்களே. சரி, இந்த இடத்துல இருக்க பிளாக்ஸ் எடுத்து உடச்சிருவோம். ஆனால் இது வழியாகவே ஏறி உள்ளார வந்துக்கலாம், அந்தளவுக்கு ஈஸியாக இருக்குது. சரி, ஃபுல்லாக உடச்சிருவோம். ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கிங்டம் 1 மெம்பர்ஸ் யாராவது இங்கே வந்து இது வழியாக வால் தாண்டி வந்துட்டாங்கன்னா பிரச்சனை ஆயிரும். ஸோ ஓகே, அந்த சைடு எடுத்தாச்சு. இந்த ஒரு ட்ரீ இருக்குது, இந்த ட்ரீ வழியாகவும் ஏறி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, இந்த ட்ரீயை வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் நான் போய் கட் பண்ணிடுறேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா இந்த சைடு ஒரு பெரிய கேவ் இருக்குது. இந்த கேவையும் நாங்கள் ஃபுல்லாக அடைச்சிட்டோம். ஏன்னா அப்போ அந்த பக்கம் வந்து எங்களுடைய இந்த இடத்துக்கு வந்துடக்கூடாதுல்ல. ஸோ இவ்வளோ தான் நான் இந்த இடத்துல வந்து நாங்கள் பண்ணியிருக்கோம். பெருசாக நாங்கள் பெருசாக பண்ணல. இந்த வால் கட்டியிருக்கோம், நிறைய ஃபார்ம்ஸ் கட்டியிருக்கோம். அண்ட் நான் ஒரு ஃபார்மை காட்டல, அதாவது ஜாம்பி ஃபார்ம் நான் இன்னும் காட்டல. அந்த ஃபார்மை நான் வந்து இந்த வீடியோ முழுக்கவே காட்டியிருக்க மாட்டேன், நான் மறந்துட்டேன். வீடியோவில் ரெக்கார்ட் பண்ணும்போது அதை காட்ட மறந்துட்டேன். ஓகே, இதில் குதிச்சு வந்துக்கலாம். ஸோ திரும்பவும் நம்ம பேஸ் இந்த ஏதாவது சென்டருக்கு போய்க்கலாம் அந்த இடத்துக்கு. இந்த இடத்துல நிறைய கேவ்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் இந்த இடத்த ஃபுல்லாக ஃப்ளாட் பண்ணணும், அப்போ தான் இங்கே ஏதாவது கட்ட முடியும். இப்போதைக்கு இந்த சைடு மட்டும் தான் நாங்கள் ஏதாவது கட்டியிருக்கோம். கீழே விழாமல் அந்த சைடு போயிட்டு வரலாம். ஓகே, நம்ம வந்தாச்சு பக்கத்தில். ஸோ கைஸ், இப்போ நான் இந்த எஸ்எம்பியோட மெயின் கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இந்த எஸ்எம்பியோட பேர் ஏன் கொள்ளை எஸ்எம்பினா, இதில் 2 கிங்டம் இருக்கும், கிங்டம் 1 அண்ட் கிங்டம் 2ன்னு. கிங்டம் 1 பிளேயர்ஸ் வந்து PvP டே அப்படின்னு ஒரு டே ஆரம்பிக்கும் போது கிங்டம் 2 இருக்க பிளேயர்ஸ் வந்து கொல்லலாம், இல்லை அவங்களோட இடத்துல இருக்க லூட்டை வந்து அடித்து திருடலாம், கொள்ளையடிக்கலாம். அதாவது கொள்ளையடிக்கிற சிம்பிளாக. அதே மாதிரி கிங்டம் 2 இருக்கவங்க கிங்டம் 1 இருக்க பிளேயர்ஸை போய் கொண்டு அவங்களோட இடத்துல இருக்க பொருட்களையும் கொள்ளையடிக்கலாம். இதுதான் இந்த எஸ்எம்பியோட மெயின் கான்செப்ட். பெருசாக இந்த எஸ்எம்பிக்கு வந்து எந்த விதமான கான்செப்டும் இல்லை. அண்ட் இந்த எஸ்எம்பி ரொம்ப நாள் ரன் ஆகுமானு தெரில, ஒரு 1 மந்த் ரன் ஆகும்னு சொல்கிறாங்க. அதுக்குள்ளே இந்த எஸ்எம்பியில் என்ன நடக்குது அதை எல்லாத்தையும் ஒரு கண்டென்ட் எடுத்து நான் வீடியோ போடுறேன். ஸோ கன்ஃபார்ம் நல்ல கண்டென்ட்டாக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த உங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலில் ஒரு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் போட்டுருங்க. பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு அடிக்கடி வரும். உங்களை நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறேன். தேங்க்யூ, பை கைஸ்.